பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் வழி அருகில குருடனாய் உட்கார்ந்திருக்கிற ஒரு மனிதனை குறித்து வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் கடந்து செல்லுகிறார் என்பதை அறிந்து அந்த மனிதன் உரைத்த சத்தமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமாய் கூப்பிடுகிறார். இந்த சத்தத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவோடு கூட பிரயாணம் செய்த சீஷர்கள் எல்லாம் அவனை அதட்டுகிறார்கள், அமைதியாயிரு, சத்தம் போடாதே என்று. ஆனால் அவன் அவர்களுடைய சத்தத்தை எல்லாம் கவனிக்காம இன்னும் தன் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் தன் வேண்டுதலை வைக்கிறான். இந்த சத்தத்தை கேட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி உண்டு. 18வது அதிகாரம் அதனுடைய 41ஆம் வசனம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். என் அன்பான பிள்ளைகளே, யார் எது வேண்டுமென்றாலும் உங்கள் ஜெபத்திற்கு விரோதமா, நீங்கள் ஆண்டவரை தேடுவதற்கு விரோதமா, நீங்கள் ஆண்டவரை நோக்கி வேண்டுவதற்கு விரோதமா யாரு வேண்டுமென்றாலும் எது வேண்டுமென்றாலும் பேசட்டும். அமைதியாயிராதீர்கள், ஜபத்தை குறைத்து விடாதீர்கள், விசுவாசத்தை இழந்து விடாதீர்கள், இன்னும் ஊக்கமாய் கூப்பிடுங்கள். உங்களை தேடி நிச்சயமாய் என் ஆண்டவர் வருவார் என்பதை நான் நம்புகிறேன். நான் இப்படி விசுவாசிக்கிறேன். அந்த எரிகோ வழியாய் அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வருவதற்கு காரணமே தனக்காக காத்திருக்கிற ஒரு குருடர் அங்க இருக்கிறார் என்று அறிந்து அவர் வந்தார் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு நீங்கள் இருக்கும் இடத்துல உங்களை தேடி வருகிற ஒரு ஆண்டவர் உண்டு. யாருடைய சத்தத்தையும் பொருட்படுத்தாம இந்த ஜெபத்திலே நீங்கள் தொடருங்க. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை சுகமாக்கினார். எத்தனையோ ஆண்டுகளாய் குருடனாய் இருந்த அவனை ஆண்டவர் சுகமாக்கினார். நிச்சயமாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சந்திக்கிற நாளாய் மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை சந்திப்பார். பரலோக பிதாவே, என் அன்பு பிள்ளைகளே, உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய தினம் என் கர்த்தரால் உடைய பிள்ளைகள் தொடப்படும் நாளாய் மாறட்டும், விடுதலை அடையும் நாளாய் மாறட்டும், மகிழ்ச்சி காணும் நாளாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென். மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. God bless you. Praise the Lord.